அவங்களுடைய பெயர் என்னன்னா லீதியாள். லீதியாள் அதாவது லிடியா அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு, லிடியா அப்படின்னு சொல்லி. லீதியாள் அப்படின்னா அவங்க யார், அவங்கள பற்றின வேதத்தில் அவங்களுக்கு எங்கே குறிப்பு இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் எண்ணி பாருங்க. 13, 14, 15 3 வசனங்கள் மட்டும்தான் இவங்களை பற்றின ஒரு குறிப்புகள் இருக்குது. மேற்கொண்டு இவங்களுடைய ஆதாரங்கள், அதாவது இவங்க வீட்டில் நடந்த சபையை பற்றின ஆதாரங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அதுக்கு அடுத்து இருக்குது. ஆனால் இவங்களை பற்றி லீதியாள் அப்படின்ற அந்த ஒரு பெண்ணை பற்றின குறிப்புகள் இந்த 3 வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரு. ஆனாலும் எப்படி அவங்க ஒரு ஹைலைட்டான பர்சனாக மாறினாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லீதியாள் அப்படின்ற அந்த பெண் யார் அப்படின்னா, அவங்க தியத்திரா ஊரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தியத்திரா அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவங்களாம் அவங்க. அங்கே அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தன்னுடைய ஃபேமிலியோட அவங்களுடைய குடும்பத்தாரோடு வாழ்ந்து வந்தவங்க. அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய வியாபாரத்தை செய்து வந்தாங்களாம். என்ன வியாபாரம் அப்படின்னா, ரத்தாம்பரம் அப்படின்னு ஒரு விலை மதிக்க முடியாத, அதாவது ரொம்ப விலையேற பெற்ற ஒரு ரத்தாம்பரம், ஜமுக்காலம்னு நம்ம இப்போ சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க, விற்று அதை பணமாக்கி அதை வியாபாரம் செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு பெண் தனியாள், அவங்க தனியாகவே ஒரு பிஸ்னஸை அவங்களே ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்றது தான் நம்ம இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் ஒவ்வொரு பெண்ணையும் பற்றி இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா அதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் எழுதப்படலை. அவங்களுடைய பெயர் முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்குன்னா இன்னும் அதிகமாக அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த லீதியாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இரத்தாம்பரத்தை விற்று அதை வைத்து தனக்கு செல்வத்தை பெருக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பிலிப்பு பிலிப்பி அப்படின்ற ஒரு பட்டணத்தை பற்றி அவங்க கேள்விப்பட்டு அந்த பட்டணத்துக்கு போகிறப்ப அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஓடுன்னு நினச்சி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பட்டணத்திற்கு தன்னுடைய ஃபேமிலியோடு என்ன செய்கிறாங்க, குடி வர்றாங்க. இந்த பெண்ணை பற்றின குறிப்புகளை வைத்து பார்க்குறப்ப இவங்க ஒருவேளை யூத பெண்ணாக இருக்கலாம் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அல்லது இவங்க பிற மதத்தில் இருந்து யூத மதத்தை அதுக்கடுத்து பற்றி கொண்டவர்களாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, பவுலப்போஸ்தலரின் காலத்தில் தான் இந்த பெண்ணை பற்றின குறிப்புகள் இருக்குது. அப்போ இந்த பவுலப்போஸ்தலர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய பயணத்தில், அவர் ஊழிய பாதையில், அவர் பயணத்தில் இதே தேசத்திற்கு, அந்த பிலிப்பு அப்படின்ற அந்த பட்டணத்திற்கு வருகிறார். அங்கே ஒரு ஆற்றங்கரையிலே அவர் என்ன செய்கிறாரு, மக்களோட கூடி ஆராதிக்கிறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணி என்ன செய்கிறாங்க, அன்று ஓய்வு நாள் அன்று, அந்த ஓய்வு நாள் அன்று அவங்க என்ன செய்கிறாங்க, போகலாம், இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற அந்த ஆற்றங்கரைக்கு போய் நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கலான்னு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு திட்டம் போட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் இந்த லீதியாள்ன்ற பெண்ணும் அவங்களுடைய குடும்பத்தினர் அல்லது அவங்களோட வேலை பார்த்த அவங்க வீட்டில் இருந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அதே இடத்திற்கு என்ன செய்கிறாங்க, அந்த ஆற்றங்கரைக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் யூத ஜனங்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, கூடி ஆராதிக்கிறதுன்றது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் அப்பொழுது என்ன இல்லை, அந்த தேவாலயம் அங்கே இல்லை. அவங்க இருந்த பட்டணத்தில் தேவாலயமோ அல்லது சபை கூடுதலோ இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறதுக்காக எங்கே போகிறாங்க, ஆண்டவரை பற்றி அவங்களுக்குள்ள ஒரு திட நம்பிக்கை வருவதற்காக அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஆற்றங்கரைக்கு போகிறாங்க. இவங்களும் ஆற்றங்கரைக்கு போயிருக்காங்க. அதே நேரத்தில் பவுலப்போஸ்தலர் என்ன செய்கிறாரு, அதே ஆற்றங்கரைக்கு வருகிறாரு. பவுலப்போஸ்தலர் அங்கே வைத்து இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை லீதியாள்ன்ற பெண்ணுக்கு என்ன செய்கிறாரு, கொடுக்குறார். அந்த பெண் அங்கே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அந்த ஓய்வு நாளில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்குறாங்க.
இயேசு கிறிஸ்துவை பற்றின தேவ செய்தியை அவங்க கேட்கிறதற்கு தற்செயலாய் நடக்கிற அந்த விஷயம்தான் லீதியாளின் மனதை என்ன செய்யுது, தொடுது. வேதத்தில் அந்த வாசிக்கிறப்ப 14வது வசனத்தில் இப்படிப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கு, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இதில் நம்ம வாசித்த இந்த வார்த்தையை கேட்கிறப்பே நமக்கு புரியுது, ஒரு மனுஷனுடைய மனசை கர்த்தர் திறக்கலைன்னா உபதேசியார் எவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணாலும் என்ன செய்யாது, அங்கே கிரியை நடக்கவே நடக்காது. லீதியாளுடைய மனசில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திறந்து கொடுக்கிறாரு. அப்பொழுது அந்த ஊழியக்காரர், அந்த பவுலப்போஸ்தலர் சொன்ன அந்த வார்த்தை லீதியாளின் மனதிற்குள் போகுது. அவங்க மனசுக்குள்ள ஒரு திடநம்பிக்கை ஏற்படுது. உடனே தன்னை ஒப்பு கொடுத்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து ஞானஸ்நானமும் பெற்றுக்கொள்கிறாங்க. அதோடு அவங்க நிறுத்தலை. 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கி இருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டாங்களாம். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அந்த பெண்ணு ரட்சிக்கப்பட்டதோடு நிற்கலை, அந்த பெண்ணு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததோடு நிற்றுக்கொள்ள, அந்த ஊழியக்காரவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த ஊழியக்காரவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய கனமாக நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக இதை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த கொரோனா காலங்கள் வந்தப்போ இந்த தேவாலயங்கள்லாம் திறக்கப்படலை. நம்மளுடைய சபை கூட என்ன செய்யப்பட்டுருச்சு, மூடப்பட்டுருச்சு. யாரும் ஒன்று கூடி ஜெபிக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டளையும் பிறந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் கூட ஊழியக்காரர்களையும் சரி, நம்மளுடைய ஜனங்களும் சரி, ஒன்று கூடி ஆராதிக்கிறத நம்ம விட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சபையிலையும் கூட நம்ம என்ன செஞ்சோம், வீடுகளை திறந்து கொடுத்தோம். அப்படி வீடுகளை திறந்து கொடுத்ததில் முக்கியமான பங்கு யாரோடதாக இருந்தது, நம்மளுடைய ஐசக் பிரதருடைய வீடாக இருந்தது. ஆமாம் தானே? அங்கே தான் நம்ம என்ன பண்ணோம், அடிக்கடி போய் தேவாலயத்தை அங்கே போய் அனுபவிக்கிறது போல் பிரசங்கத்தை கேட்டோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்தோம் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொடுக்கறதுன்றது இப்போ நிறைய இடத்துல இல்லை. நிறைய பேர் அப்படி வீடுகளை திறந்து கொடுக்கறது இல்லை. தேவ செய்தியாளர் வர்றாங்க அப்படின்னாலே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வராமல் இருக்கிறது நல்லா இருக்கும், ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டு ஓனர் ஒத்துக்க மாட்டாங்க. இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் லீதியாள் எப்படி தன் வீட்டை திறந்து கொடுத்தாலோ அப்படியாக இப்பொழுதும் என்ன செய்யணும், நம்ம வீட்டை எதற்காக திறந்து கொடுக்கணும், ஊழியக்காரர்கள் வருவதற்கும், அங்கே பிரசங்கம் நடத்துவதற்கும், மக்கள் கூடி ஆராதிக்கிறதற்கும் நம் வீடுகளை திறந்து கொடுக்க வேண்டும். இது இந்த லீதியாளின் கதையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை. இந்த லீதியாளின் குணாதிசயங்களில் ஒரு 3 குணாதிசயங்கள் இதை வாசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா? அவங்க ஆற்றங்கரைக்கு வர்றப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பவுலை சந்திக்கிறாங்க. ஆனால் தேவனை அவங்க தேடுறதுக்கு தான் வர்றாங்க. அப்போ தான் பவுலை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க தேவனை தேடுறத எப்பயுமே அவங்க என்ன செய்யலை, விட்டு விடலை. இந்த தேவனை தேடுறதை விட்டு விடாது இருக்க வேண்டும்னு சொல்லி நாம் நினைக்கணும், நம்ம மனசில் உறுதி கொள்ளணும். அப்போந்தான் நம்ம என்ன செய்வோம், ஆலயத்துக்கு வருவதற்கும் என்ன செய்வோம், நம்மளை தயார்படுத்தி கொள்வோம். 2வது, ஒப்பு கொடுத்த அந்த லீதியாள் என்ன செய்கிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க தன்னுடைய மனதில் இயேசுப்பா வந்து தங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. இந்த விட்டு கொடுக்குற தன்மை நமக்குள்ளே வரணும். அதாவது ஊழியக்காரவங்க பேசுகிற வார்த்தைகளை நம்ம இருதயத்துக்குள்ளே வாங்கணும். அந்த பைபிள் வாசிக்கிறப்பையும் சரி, பாடல் பாடுறப்பையும் சரி, நம் இருதயத்தோடு அதை வந்து என்ன செய்யணும், ஒன்றாக இணைக்கணும். 3வதாக, அவங்க வீட்டார் அனைவரோடு சேர்ந்து ஞானஸ்தானம் பெற்ற பின்பும் அவங்க என்ன செய்கிறாங்க, தன் வீட்டையும் விட்டு கொடுக்குறாங்க. இந்த மனப்பான்மையும் நமக்குள்ள நிச்சயமாக வளர வேண்டும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, லீதியாளை போல நாமும் என்ன செய்யணும்,
அதை விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட நாமும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக திறப்பில் நிற்கிறதோடு இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கெடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், இல்லையா? அப்படி ஒரு ஆசை நம் எல்லோருக்குள்ளும் வரணும்னு கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். ஆமென்.